அபிஷேகத்தால் ஆராதிக்கின்றேன், 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 அபிஷேகத்தால் ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் ஜாய் டிவி மூலம் பெரேகா துதி ஆராதனை பாடல்கள் பாடுவதற்கு கர்த்தராய தேவன் அடியங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. துதியே இயேசுவே துதியே, துதி என் மனமே துதியே, துதியே இயேசுவே துதியே, துதி என் மனமே துதியே, துதி 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 துதியே, துதி 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 துதியே, நல்லவரே துதியே, வல்லவரே துதியே, சர்வ வல்ல தேவனா யெகோவாயே துதியே, நல்லவரே துதியே, வல்லவரே துதியே, சர்வ வல்ல தேவனம் யெகோவாயே துதியே, எக்காலவும் கைத்தாலவும் முழங்கிட துதியே, எக்காலவும் மாறாத வல்லவரே துதியே, எக்காலவும் கைத்தாலவும் முழங்கிட துதியே, எக்காலவும் மாறாத வல்லவரே துதியே. அல்லேலூயா பாடுவோம் பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம் பாடுவோம், வல்ல தேவனே போற்றுவோம் போற்றுவோம், வல்ல தேவனே போற்றுவோம் போற்றுவோம், துதியே இயேசுவே துதியே, துதியல் மனமே துதியே, துதியே இயேசுவே துதியே, துதியல் மனமே துதியே, துதி 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 துதியே. கர்த்தர் யாக்கோபை தனிக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது அது இன்பமானது. யெகோவாக்காக தெரிந்தெடுத்த யாக்கோபின் பிள்ளைகளே, யெகோவாவின் சொந்தமாம் இஸ்ரவேலரே, யெகோவாக்காக தெரிந்தெடுத்த யாக்கோபின் பிள்ளைகளே, யெகோவா
பார்க்கும்போது எப்படியெல்லாம் இப்படி வல்லவராய தேவனை, பரிசுத்தமாய தேவனை நம்ம துதிக்கலாம். சங்கீதத்திலே உடனீளம் பார்க்கும் ஒரு விஷயம், தேவனை துதிப்பதே, துதித்து தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதே, துதிப்பதிலே பரிசுத்தமாகுவதே, துதிப்பதிலே தேவ ரகசியங்கள் வெளிப்படுவதே. சங்கீதக்காரன் அப்படி சங்கீதம் புஸ்தகம் துதியினாலே வர்ணிக்கப்பட்டு மனோகரமாக அழகாக எழுதி வைத்திருக்கும் சங்கீதங்களிலே தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அழகும் தேவனுடைய அனந்தமய ஞானமும் விளங்குந்த சங்கீதங்கள். அது நம்ம இன்னும் அதிகமாக பாடலாக பாடும்போது நமக்கு எத்தனையோ ஆனந்தம், இந்த உலகத்தில் கிடைக்காத ஆனந்தம் தேவனை துதிக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 150:1-2 வசனங்கள். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை, அவர் யாரு? சர்வ உலகத்தையும் படைத்த தேவன், உலகங்களை உண்டாக்கின தேவன், எவ்வளோ அற்புதமான கோள்களை உருவாக்கின தேவன். இப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிப்பதற்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டதினாலே நாம் அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு, உலகத்தில் அதி விசேஷத்தரமான பாடல்கள் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற பாடல்கள் கிடையாது. உன்னதமான தேவனை பாடி துதிப்பதற்கு பரிசுத்த வேதகாமத்தில் உன்னதமான பாட்டு என்ன இருக்குதுன்னு சொன்னார். உன்னத பாட்டு என்று சொல்லும் அத்தியாயம், அந்த அத்தியாயம் உன்னத பாட்டில் 8 அத்தியாயங்கள். 8 அத்தியாயங்களிலும் தேவனுடைய சபையை உருவாக்குன மணவாளனாம் இயேசு கிறிஸ்துவே, மணவாட்டி சபையும் மணவாளனாம் இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவர் தம்முடைய மணவாட்டியாம் சபைக்கு கொடுக்கும் ஒரு காதல் கடிதமாக. காதல் கடிதம் என்று சொல்லும்போது யாரும் தப்பாக மாம்சத்தில் சிந்தனை பண்ண வேண்டாம். இது ஆவியின் தேவன் ஆவியின் மணவாட்டிக்கு கொடுக்கும் கடிதம். அது பாடலாக அவர் கொடுக்கும்போது ரெண்டும் ட்வின் ஒன்னாக மணவாட்டியும் மணவாளனும் சேர்ந்து பாடும் ஒரு பாடல் உன்னத பாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. இதில் இருக்கும் வசனங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள், அது வெளிப்பாடோடு கூட வேணும் நாம் பார்ப்பது. அஷ்ரத்திலே இது, மாம்சத்திலே இது பார்க்க கூடாது. பரிசுத்த ஆவியிலே இந்த வார்த்தைகள் எல்லாமே இருப்பதினாலே அது அபிஷேகமாக, அந்த வார்த்தைகள் அபிஷேகமாக மணவாட்டின் அலங்காரமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு வட்டி தேவனுடைய அன்பை ருசித்த இந்த மணவாட்டி பின்மாற்றத்தில் போயிட்டு திருப்பி ஆண்டவரை தேடுவதுதான் உன்னத பாட்டினுடைய 2ஆம் அத்தியாயத்தில் எழுதியிருக்கும் வசனங்கள். அதில் கொஞ்சம் வசனம் நம்ம பாடல்களாயிட்டு ராகமாக பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. சாலமோனின் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். குன்றுகள் கண்மலைகள் கொதித்து ஓடி வரும், குன்றுகள் கண்மலைகள் கொதித்து ஓடி வரும், என்னை சரே கண்டீர்களா, என்னை சரே கண்டீர்களா, என்னை சரே கண்டீர்களா. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, காட்டு மரங்களின்
பிரீஸ்லோட். யெகோவா தேவனுடைய ஆவியை பெற்ற எலியா தனி மனிதனாக இருந்து ராஜாவுக்கே ஆலோசனை கொடுத்து அவருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் நடந்தது. அப்புறம் எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அத்தியாயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் ஆவியானவர் பள்ளத்தாக்கில் கிடக்கும் எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லும்போது தீர்க்க தரிசனம் சொன்ன போதே அந்த எலும்புகள் ஒன்றாக கூடி ஒரு ஜீவனுள்ள மனிதனாக எழும்பி இஸ்ரவேல் தேசம் நஷ்டப்பட்ட நாட்களில் அவங்களுக்கு எத்தனோ வருஷம் முடிஞ்சு அந்த இஸ்ரவேல் தேசம் அவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய அர்த்தம். ஆனால் அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் பாடலாய் ஆண்டவர் கொடுத்தார். நம் அதை இன்னும் ஒரு மெடிடேஷனாக பாடும்போது அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையிலும் அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். மேகமே 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 மகிமையின் மேகமே 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 மகிமையின் மேகமே பொழியன் மேற்பெரும் மழை பொழியன் மேற்பெரும் மழை
மரித்தோரிலிருந்து மன்னனே சுராஜா உயிர்த்தார். என்னையும் உம்மையும் மீட்டு கொள்ளை உயிர்த்தார். உயிர்த்தார் உயிர்த்தார் உயிர்த்தார். இயேசு ராஜா உயிர்த்தார். மரித்தோரிலிருந்து மன்னனே சுராஜா உயிர்த்தார். என்னையும் என்னையும் மீட்டு கொள்ளை உயிர்த்தார். பாவிகளுக்காக பரிசுத்த பரன் பாடுகள் ஏற்றாரே. பரலோகம் விட்டு பாதாளம் சென்று மரணத்தை வென்றாரே. ஹல்லேலூயா. பாவிகளுக்காக பரிசுத்த பரமன் பாடுகள் ஏற்றாரே. பாதாளம் சென்று பாவிகளுக்காக பரிசுத்த பரமன் பாடுகள் ஏற்றாரே. பரலோகம் விட்டு பாதாளம் சென்று மரணத்தை ஜெயித்தாரே. மரணத்தை ஜெயித்தாரே. பாடாம் ஜெய கீதங்கள் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. பாடாம் ஜெய கீதங்கள் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. ஜெயம் 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 நாமுக்கே. ஹல்லேலூயா. ஜெயம் 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 நாமுக்கே. ஹல்லேலூயா. ஜெயம் 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 நாமுக்கே. சிருஷ்டிகர் இயேசு, சிறந்தவர் இயேசு, சிலுவையை சுமந்தாரே. சர்வ உலகத்தை சிருஷ்டித்தார் சிருஷ்டிகர்த்தர் இந்த உலகத்தில் தாழ்மை கோலத்தில் வந்து மனிதர்க்காக சிலுவையை சுமந்தாரே. சிருஷ்டிகர் இயேசு, சிறந்தவர் இயேசு, சிலுவையை சுமந்தாரே. இரத்தத்தை சிந்தி என் பாவத்தை கழுவி பரிசுத்தமாக்கினாரே. பரிசுத்தமாக்கினாரே. என்னை பரிசுத்தமாக்கினாரே. பாடாம் ஜெய கீதங்கள் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. பாடாம் ஜெய கீதங்கள் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. ஜெயம் 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 நாமுக்கே. ஹல்லேலூயா. ஜெயம் 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 நாமுக்கே. ஹல்லேலூயா. ஜெயம் 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 நாமுக்கே. ஹல்லேலூயா. ஜெயம் നമുക്കേ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிക്കുന്ന எல்லோருக்கும் ஜெயம். அவங்களுக்கு மட்டும்தான் ஜெயம். ஹல்லேலூயா. യേശുരാജൻ മേഘത്തേരിൽ വരും നാൾ സമീപമേ. കാത്തിരിക്കും കഞ്ചനത്തെ ചേർക്ക വേഗം വരുகிறார். യേശുരാജൻ മേഘത്തേരിൽ വരും നാൾ സമീപമേ. காத்திருக்கும் கஞ்சனத்தை சேர்க்க வேகம் வருகிறார். இருளில்
ஒளி வந்தது. எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், கர்த்தர் வருகிறார். எழும்பு சீயோனே, எழும்பு, உன் ஒளி வந்ததே. எழும்பு சீயோனே, எழும்பு, உன் ஒளி வந்ததே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே. விதைக்கின்ற காலம் உறங்காதே, அறுவட காலமும் உறங்காதே. எழும்பு, தேவனுடைய வேலை செய், உன் ஓட்டத்தை முடிச்சுக்கொள். ஹல்லேலூயா. விதைக்கின்ற காலம் உறங்காதே, உறங்காதே. அறுவட காலம் உறங்காதே, உறங்காதே. விதைக்கின்ற காலம் உறங்காதே, உறங்காதே. அறுவட நாட்களில் உறங்காதே,
அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகலாம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அவருடைய வருகையும் நியாயத்தீர்ப்பும் அதிகமாக இந்த உலகத்தில் அவருடைய நியாயத்தீர்ப்பும் தன்னுடைய மனவாட்டியை சேர்ப்பதற்கு அவருடைய வருகையும் இருப்பதினால அவரை அதிகமாக துதித்து அவருடைய சித்தம் செய்யலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வருகையை பற்றியுள்ள ஒரு வெளிப்பாடு தான் இந்த பாடல். இந்த பாடலினுடைய வரிகள் வெளிப்பாடு புஸ்தகத்தில் இருக்கும் வசனங்கள் தான். ஹல்லேலூயா. மேக கூட்டங்களில் புது வண்ணம் தோன்றினதே, மேக கூட்டங்களில் புது வண்ணம் தோன்றினதே, மேக பாதைகள் அலங்காரம் அணிகிறதே, மேக பாதைகள் அலங்காரம் அணிகிறதே, மகாராஜனோ சன்னா மணவாளனோ சன்னா, மகாராஜனோ சன்னா மணவாளனோ சன்னா, மகாராஜனேசுவே வேகம் வருகிறார், மகாராஜனேசுராஜன் வேகம் வருகிறார், மகாராஜனேசுவே வேகம் வர வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வைணிகர் வீணைகள் புது ராகம் மீட்டுதே, யோர்தானின் அலைகள் அதை ரசித்து பாடுதே. நேச்சர் வந்து தேவனுடைய வருகையை அறிந்திருக்கிறது. அது தேவனுடைய வருகைக்காக எல்லா நேச்சரும் சமுத்திரமும் எல்லா நேச்சரும் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வைணிகர் வீணைகள் பொது ராகம் மீட்டுதே, யோர்தானின் அலைகள் அதை ரசித்து பாடுதே. வைணிகர் வீணைகள் பொது ராகம் மீட்டுதே, யோர்தானின் அலைகள் அதை ரசித்து பாடுதே. மகாராஜனோ சன்னா மணவாளனோ சன்னா, மகாராஜனேசுவே வேகம் வர வேண்டுமே, மகாராஜனேசுராஜன் வேகம் வருகிறார். விரைவில் வரும் 1000 ஆண்டின் மகாராஜா வருகிறார். மணவாட்டி சபையே நீரும் ஆயுத்தமோ? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தேவாதி தேவன் நீதியான ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது 1000 மனசாட்சியின் 1000 ஆண்டின் அரசாட்சி. அதில் நாம் 1000 ஆண்டு தேவனோடு கூட இந்த பூமியிலே
ஹalleluya. நீதியின் ராஜ்யம் விரைவில் வரவே, 1000 ஆண்டின் மகாராஜா வருகிறார். நீதியின் ராஜ்யம் விரைவில் வரவே, 1000 ஆண்டின் மகாராஜா வருகிறார். மணவாட்டி சபையே நிருமாயுத்தமோ, மணவாட்டி சபையே நிருமாயுத்தமோ, மணவாளனோ சென்னா மகாராஜனோ சென்னா, மணவாளனாமே சுவே வேகம் வர வேண்டுமே, மகாராஜன் சுராஜ் வேகம் வருகிறார். கோபுரத்தில் கூடி உள்ளே பிரவேசிக்க உன் வஸ்திரம் வெண்மையோ, கோபுரத்தில் கூடி உள்ளே பிரவேசிக்க உன் வஸ்திரம் வெண்மையோ, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால். கோபுரத்தில் கூடி உள்ளே பிரவேசிக்க உன் வஸ்திரம் வெண்மையோ, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால். மகாராஜன் சுராஜன் வேகம் வருகிறார். ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நெருங்குதே, ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நெருங்குதே, மணவாட்டியானவளோ தன்னை ஆயுத்தமாயினே. ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நெருங்குதே, மணவாட்டியானவளோ தன்னை ஆயுத்தப்படுத்துகிறார். மகாராஜனோ சென்னா மணவாளனோ சென்னா, மகாராஜனே சுவே வேகம் வர வேண்டுமே, மகாராஜனே சுராஜன் வேகம் வருகிறார். ஹalleluya. மகாராஜனாம் இயேசுராஜன் சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயுத்தமாகலாமா? நாம் ஆயுத்தமாக தினந்தோறும் இருக்கலாம். ஹalleluya. அவரையும் தேவன் அவரிதமாக ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya. அல்லேலூயா 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 பாடி உன்னதரை போற்றுவதற்கு மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினவாறே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனிதனை உருவாக்குவதற்கு ஏதெனில் அன்று இறங்கி வந்த தேவனே ஸ்தோத்திரம். மண்ணாகும் மனிதனிலே பாவங்களை அகற்றி தன் மகிமையோடு சேர்ப்பதற்கு சித்தம் கொண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் வார்த்தையினால் உருவாக்கி மனிதனுக்கு கொடுத்தவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாம் நித்திய தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாருமின்றி அநாதையா வழியோரம் காயப்பட்டு கிடந்து நான் தவிக்கவே, என் ஜீவன் உள்ளே துடிக்கும் போதும் வைத்தியனாய் வந்தன் காயத்தை கெட்டினான். நல்ல சமேரியனுக்கு ஸ்தோத்திரம். பாதை அறியாமல் வனாந்திரத்தில் பயத்தை உருவாக்கும் வழிகளில் நான் நலையும் போதும்
தப்பின ஆட்டை தேடி வந்தா நல்மேப்பர்க்கென்றும் ஸ்தோத்திரம். வழியறியாமல் நான் அலையும் போதும், அடிபட்டு நான் தவிக்கும் போதும், ஆழியில் நான் அமரும் போதும், காரில் என்னை சூழும் போதும், மண்ணில் இருந்தனை தேடி கண்டெடுப்பதுக்கு விண்ணின் மகிமையே விட்டாயோ தேவா நீ. மண்ணில் இருந்தனை தேடி கண்டெடுப்பதுக்கு விண்ணின் மகிமை விட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகாயத்தை மேகங்களால் விரித்தவரே ஸ்தோத்திரம். பூமியின் எல்லைகளை அளந்தவரே ஸ்தோத்திரம். மின்னலுக்கொரு பாதை உருவாக்கினவரே ஸ்தோத்திரம். மழைக்கொரு நியமம் நியமித்தவரே ஸ்தோத்திரம். ஆழியின் ஆழங்களை அறிந்தவரே ஸ்தோத்திரம். சூரியனுக்கொரு கூடாரம் அமைத்தவரே ஸ்தோத்திரம். சூரியனுக்கொரு கூடாரம் அமைத்தவரே ஸ்தோத்திரம். ஆகாயத்தை மேகங்களால் விரித்தவரே, எனக்கு உன் பிரசன்ன மழை பொழிக்க மாட்டாயோ? மின்னலுக்கு பாதை உருவாக்கினவரே, எனக்கு உன் பாதை உருவாக்க மாட்டாயோ? மழைக்கு நியமம் நியமித்தவரே, எனக்கொரு காலம் நியமிக்க மாட்டாயோ? ஆழியின் ஆழங்களே அறிந்தவரே, என் மனசினே கங்களே அறிய மாட்டாயோ? பூமியின் எல்லைகளை அளந்தவரே, என் ஆயுள் காலம் அறிவதில்லையோ? என் பாவ சுமகள் கை பரிகாரமானவரே ஸ்தோத்திரம். கல்வாரியில் எனக்காக பலியானவரே ஸ்தோத்திரம். என் ரட்சகரே ஸ்தோத்திரம். என் போதகரே ஸ்தோத்திரம். என்னோடு இருக்கும் இம்மானுவேலரே ஸ்தோத்திரம். என் நேசரேசுவே ஸ்தோத்திரம். என் நேசரேசுவே ஸ்தோத்திரம். மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரம். மரித்தவரில் இருந்து உயர்த்தவரே ஸ்தோத்திரம். மகிமையில் வாழ்பவரே ஸ்தோத்திரம். மனிதன் அறியாத அதிசய காரியங்கள் செய்யும் யெகோவே ஸ்தோத்திரம். பிரஜாபதியாக நமஸ்தாயகா ஸ்தோத்திரம். கன்னிக சுதஜாதகா ஸ்தோத்திரம். பஞ்சகஸ்த சகிஷ்ணோதயா ஸ்தோத்திரம். வேதம் நிவர்த்தக நாயகா ஸ்தோத்திரம். மனிதன் அறியாத அதிசய காரியம் செய்யும் யெகோவே ஸ்தோத்திரம். சர்வஞானியே ஸ்தோத்திரம். சர்வவியாபியே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே நேசத்தி நிம்பகொடி என் மேல் வீரித்தவரே, திராட்சசாலைக்கென்னே அரவணைப்பவரே, தன்னிதயத்தில் என்னை முத்திரை பதித்தவரே ஸ்தோத்திரம். யாகென்ற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடா நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே கத்தாதி கத்தனே ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே கத்தாதி கத்தனே ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். புதையல் தேடும் புதுவாழ்வு. மத்தேயின் நிருபத்திலிருந்து ஒரு சிறு பார்வையிலிருந்து பெரிய பார்வையில். ஹல்லேலூயா. மத்தேயின் நிருபகம் எழுதினது மத்தேயு எழுதின காலகட்டம் AD 60க்கும் 65க்கும் மத்தியில் ரோமா கவர்மெண்ட்டுக்காக நீதி வசூல் பண்ணும் ஒரு அதிகாரியாக மத்தேயு இருந்தார். மத்தேயு என்றால் தேவனின் தானம், இன்னும் ஒரு பெயர் லேவி என்று. இயேசுவே அநேக காலமாக காத்திருக்கும் மசிகாவாகவும் யூதர்களின் ராஜாவாகவும் எடுத்து காட்டும் புஸ்தகம் தான் இது. நித்திய ராஜாவாகிய மசிகா தான் கிறிஸ்து என்று நிரூபிக்கிறது. இதன் முக்கியத்துவம் பரலோக ராஜாவின் மக்களுக்கு வேண்டின சல்குணங்கள், உள்ளான மனுஷனின் மறுரூபம், விசுவாசத்தின் கிரியைகளும், ஆத்துமாவின் ரட்சிப்பும், ஆத்துமாவே மறுரூபப்படுத்தும் ரட்சிப்பு என்ற நித்திய ஜீவனை பெற்று கொள்வது எப்படி என்றும் பழைய புதிய நிரூபங்களை இணைக்கும் ஒரு சரடாகவே இந்த புஸ்தகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் மகா அற்புதம், சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்தில் பிரவேசித்து மனிதனாக இன்னும் ஒரு குழந்தையாக பிறப்பது. ஹல்லேலூயா. ஆத்துமாவை மறுரூபப்படுத்தும் நித்திய ராஜாவின் வார்த்தை வாக்குத்தத்தங்கள் நிவர்த்தியாகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலூடைய பழைய நியமத்தின் நிறைய வாக்குத்தத்தங்கள் நிவர்த்தி ஆகிறது. நிறைய வாக்குத்தத்தங்கள் நிவர்த்தி ஆயிட்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக்கி மாற்றும் போது யூதர்களுடைய ராஜாதான் என்றேக்கும் ஜீவிக்கும் கிறிஸ்து என்று முழக்கப்படும் நல் செய்தியாக உலகமெங்கும் பறைசாற்றுகிறது. 1ஆம் அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய வம்சாவளியும் எத்தனை ஆச்சரியம். ஒரு மனிதனுடைய வம்சாவளி கூடினால் 4 தலைமுறை வரைக்கும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இவருடையது பாருங்கள், ஆதாம் முதற்கொண்டு இவர் பிறப்பு வரைக்கும் எத்தனை சரியாக விதத்திலுள்ள விளக்கங்கள் தருகிறது. ஹல்லேலூயா. பூமியில் ஒரு மனிதனும் இல்லாத ஆச்சரியமான வம்சாவளி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் இன்னும் ஒரு அற்புதம், அவர் பிறப்பதற்கு முன்னே அவருடைய பெயர் இயேசு என்று பரலோகத்திலிருந்து சூட்டப்பட்ட பெயர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தாவியின் கருவாக பிறப்பது. ஹல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அத்தியாயத்திலே 22-23 வசனங்கள் படிக்கும் போதே அவருடைய பிறப்பை குறித்துள்ள வசனங்கள் நமக்கு தெரியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர் இடுவான், ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற பெயரினுடைய அர்த்தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்று, இரட்சகர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் அவர் பிறப்பின் வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருக்கிறது. எசையா 7:14 நாம் பார்க்கும்போது, ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது திண்மையை வெறுத்து நன்மையை பெற்றுக்கொள்வார் என்று அர்த்தம். பரலோகத்தில் இருக்கும் தேவனே, மனிதனை உண்டாக்கின தேவனே, மனிதனோடு கூட இருந்து மனிதனுக்குள் இருக்கும் எல்லா ஆதியா மனுஷனுடைய பாவத்தின் பலமாக மனுஷனுக்கு வந்த எல்லா பாவங்கள் கூடி உண்டான எல்லா சாபங்களான திண்மையும் நீக்குவதற்கு தேவனே மனிதனுக்குள்ளே இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கும் தேவனாக அவர் பிறந்தார். திண்மையை நன்மையுடைய பிரதீகமாக பார்ப்பவர், திண்மையை நன்மையுடைய பிரதீகத்தினாலே வெல்லுபவர், ஜெயிக்கிறவர். இதுதான் தேவனுடைய நீதி. நமக்குள்ளே நம்மேல வச்ச நீதி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலூടെ நிவர்த்தியாகிறது. இந்த வாக்குத்தத்தமானது இந்த பூமியை ஆண்டவர் படைத்து மனிதன் பாவம் பண்ணும் போதே அந்த பாவத்தினுடைய பரிகாரமாக மனிதனை படைத்த தேவனே அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பது, நானே இந்த உலகத்தில் வருவார் என்று. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். ஹல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் போது நாம் முதலாவது புரிந்து கொள்வது, இந்த வசனம் படிக்கும் போது நாம் புரிந்து கொள்வது கனியை புசித்து மனிதனுக்கு மரணம் வந்தது என்று. ஆனால் இங்கே நடந்தது என்னது? இங்கே நடந்த முக்கியமான சம்பவம், முதலாவது
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் இருந்தது. தேவனுடைய வார்த்தை என்னது? தேவனுடைய வார்த்தை அவருடைய சிந்தை. அவருடைய சிந்தையிலிருந்து வரும் தேவனுடைய வார்த்தை அவருடைய கனி. அது முதலாவது அவருடைய சிந்தையில் இருந்தது. அதனால் பிசாசு முதலாவது ஏவாளுடைய சிந்தையில் தடுமாற வைத்தது. சிந்தை தடுமாறும்போது தேவ வார்த்தை அவள் மறந்து பிசாசுடைய வார்த்தை அவள் யூஸ் பண்ணுவது. பிசாசு தேவனுடைய வார்த்தையை மறக்கடிச்சு அவனுடைய வார்த்தையை ஏவாளுடைய சிந்தையில் கொண்டு வந்தது. அப்படியே ஏவாளுடைய சிந்தனை தடுமாறினது. அந்த தடுமாற்றம் அது பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிருந்தது. மறுபடியும் ஏவாளுடைய இடத்திலே அவனுடைய வார்த்தை சொல்லும் போது அந்த பழம் அது பார்ப்பதுக்கு அழகும் புசிப்பதுக்கு நல்லதுமாய் இருந்தது என்று அவள் அறிகிறது. அப்படியே தேவனுடைய வார்த்தையை மறந்து பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அந்த கனி புசிக்கும் போது அப்போதுதான் அவர்களுக்கு பாவம் என்ற மரணம் அவர்களை பிடிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மறந்து தேவனுடைய சிருஷ்டிப்பின் அழகை ரசிக்கும் போது அவளுக்கு மரணம் நேரிடுகிறது. அதுக்கப்புறம் அந்த கனி பறிக்கிறது, சாப்பிடுது. அப்படி ஒன் பை ஒன்னாக அவங்கள் அப்படியே பாவ மரணத்தில் வீழ்ந்தது. ஆனால் அப்போவே ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த பிரகாரம் பாவம் பண்ணின மனிதர்கள் ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. மனிதனை சிருஷ்டித்த தேவனே தான் இறங்கி வர வேண்டும். அதனால் ஒரு மனுஷ சரீரம் எடுத்து தேவன் இந்த உலகத்தில் வரவேண்டி இருந்தது. மனுஷ ஆத்மாவை மீண்டு கொள்வதற்காக பாவம் அறியாத தேவன் அதே மனுஷ சரீரத்தினாலே அதே மனுஷ சரீரத்தில் வரவேண்டி இருந்தது. அந்த பாவம் பண்ணிய மனுஷ சரீரத்துக்காக ஆத்மாவுக்காக பாவம் அறியாத தேவன் பாவத்துக்காக அடிக்கப்பட வேண்டும். இரத்தம் இல்லாத பாவ மன்னிப்பு இல்லை என்றுள்ள சத்தியம் அன்றைக்கே ஏதன் தோட்டத்தில் ஒரு மிருகத்தை வெளியாக்கி அவங்களுக்கு உடகள் அணிப்பிக்கும்படி ஆண்டவர் அன்னே மனுஷன் மேலே தோன்றின கருணை இரக்கத்தினால் அப்பவே ஏதன் தோட்டத்தில் நன்மை தின்மைகளை பற்றி உள்ள விருஷத்தின் அருகிலே ஜீவ விருஷவும் ஆண்டவர் வச்சார். அது தம்முடைய குமாரனுக்கு அடையாளமாக மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரமாக தாமே இந்த உலகத்தில் வருவார் என்று ஆதிய மனுஷனுக்கு உறுதிமொழி ஆண்டவர் அப்பவே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆதிகாமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலே நசுக்குவார் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கி அவர் கல்வாரி பாடுகளினாலே அவர் இரத்தத்தினாலே நமக்கு மறுபடியும் பாவம் பண்ணின மனுஷனுக்கு வீண்டெடுப்பை கொடுப்பார் என்று அந்த நாளிலே மனிதனை உண்டாக்கி மனிதன் வீழ்ந்த நாளிலே மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அவங்களே அந்த வாக்குத்தத்த நிவர்த்திக்காகவே ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து பிறந்து மனிதனுக்காக இவ்வளோ சில்வப்பாடுகள் சகித்து உயர்த்து அவர் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து அவருடைய ஜீவன் நமக்கு பகிர்ந்து கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 90:4 உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேர்த்து கழிந்த நாள் போலவும் நாட்சாமம் போலவும் இருக்கிறது. மாயை போல் மறையும் எங்கள் மனித வாழ்க்கையில் எங்கள் நாட்களை அறியும் ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. மாயை போல் மறையும் மனித வாழ்க்கையில் நிழல் போலை மறையும் நிமிடங்களும் அதில் எனக்கு கிடைத்ததெல்லாமே நீர் தந்ததானம் தானே. அதில் எனக்கு கிடைத்ததெல்லாமே உன் ஆசீர்வாதம் தானே. கிருபை கிருபை புது கிருபையால் தினம் நிரப்பானமே. ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி இயேசுவுக்கே. கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக.